ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயத்தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 6 சபரி முனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் பதம் 48. ஏவம் கிருஹேஷு அபிரதோ விஷயான் விவிதை சுகை சேவமானோ ந ச அதுஷ்யத் ஆஜ்யஸ்தோகைர் இவானல. ஹரே கிருஷ்ணா. இதோட டிரான்ஸ்லேஷன் போன ஆடியோவில் பார்த்துருக்கோம். பர்போட் இதில் பார்க்கலாம். பர்போட் பை ஷீல பிரபா, ஜெய் ஷீல பிரபாத். பௌதீக ஆசை என்பது கொழுந்து விட்டெறியும் ஒரு நெருப்பை போன்றது. தொடர்ந்து நெய்த்துளிகளை நெருப்பில் விட்டு கொண்டே இருந்தால் அந்த நெருப்பு பெரிதாகிக் கொண்டே போகுமே தவிர அது அணைந்துவிட வாய்ப்பே இல்லை. எனவே பௌதீக தேவைகளை நிறைவேற்றுவதன் மூலம் பௌதீக ஆசைகளை திருப்திப்படுத்துவது என்பது ஒருபோதும் வெற்றியளிக்காது. இந்த காலத்தில் அனைவரும் பொருளாதார முன்னேற்றத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது பௌதீக நெருப்பினுள் தொடர்ந்து நெய்யை விடுவதற்குரிய மற்றொரு வழியாகும். மேலை நாடுகள் பௌதீக நாகரிகத்தின் சிகரத்தையே அடைந்துவிட்டன. என்றாலும் மக்கள் திருப்தி அடையாதவர்களாகவே இருக்கிறார்கள். உண்மையான திருப்தியை அளிக்கக்கூடியது கிருஷ்ண உணர்வு ஒன்றுதான். இது ஸ்ரீமத் பகவத்கீதையில் 5ஆம் அத்தியாயம் 29வது பதத்தில் பகவான் கிருஷ்ணர் உறுதி செய்கிறார். போக்தாராம் யக்ஞ தபஸாம் சர்வலோக மகேஸ்வரம் சுஹிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதி. அதாவது எல்லா யாகங்களுக்கும் தவங்களுக்கும் இறுதி லட்சியமாகவும் எல்லா கிரகங்களுக்கும் தேவர்களுக்கும் பரம ஈஸ்வரனாகவும் எல்லா ஜீவராசிகளுக்கும் உற்ற நண்பனாகவும் இருப்பவன் நானே என்பதை அறிந்து முனிவர்கள் பௌதீக துன்பங்களிலிருந்து விடுபட்டு அமைதி பெறுகிறார்கள். இதுவே மேற்கூறிய ஸ்ரீமத் பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். எனவே ஒருவர் கிருஷ்ண உணர்வை ஏற்று அதன் கட்டுப்பாட்டு விதிகளை முறையாக பின்பற்றி அதில் முன்னேற வேண்டும். இதனால் அமைதியும் அறிவும் கொண்ட நித்தியமான ஆனந்தமயமான வாழ்வை ஒருவரால் அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 6 சபரி முனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் பதம் 48 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.